எஸ், ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங்கை போட போகிறோம் நம்ம ராமேஸ்வரத்தில். ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா ஸ்ரீலங்காங்க. சே மக்களே, உங்களுக்கு சத்தியமாக தெரியாது, கடலோட கலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, அங்கே சென்டரில் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ராமேஸ்வரம் எங்கள் ஸ்பெஷலாக ராமேஸ்வரம் வந்திருப்போம். அண்ட் இங்கே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரை போடலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஃப்ரெண்டுங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து இங்கே நம்ம வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. ப்ரோ, டெல் अबाउट योरसेल्फ. मैं राजस्थान से हूँ, बहुत अच्छा लग रहा है भाई के साथ मिलके. या एक्चुअली दे डोंट नो हिंदी, जस्ट कन्वे इन इंग्लिश. इंग्लिश नो इंग्लिश ஓகே. அவருக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வரும். நானே இப்போ தான் கற்றுட்ருக்கேன் அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசி. ஸோ போக நான் எங்கே மண்டபத்தில் பார்த்துருந்தேன், அவரை வெயிட்டிங் ஹாலில் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவர் சேனலை காமிச்சார், சூப்பராக பண்ணுறீங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காருங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு தனுஷ்கோடி போகலான் இருக்கோம். ஸோ தனுஷ்கோடி இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு பிளாக்ல வருங்க. பாப்பமா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வடக்கு நண்பரை பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி போகிறேன்னு சொன்னார். ஸோ ஒரு பேக்கேஜில் அவர் தாட்டி விட்டார். சார் நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஓஷன் கடலை பார்க்காம போக முடியுமா, கடலை பார்த்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பார்க்கலாம் இருங்க போக. வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க. தெற்கு வாசல்கிட்ட இருக்கோங்க நம்ம, சவுத் வே. மக்களே, இந்த வெயிலுக்கு இது கட்டினால ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் வரக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்போ இப்போ உள்ளூரில் நடக்கும்போது அந்த வெயிலே தெரிலிங்க. இப்போ சவுத்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம கோயில் சாமி பார்த்துட்டு கடலுக்கு போகலாமா, கடலுக்கு போயிட்டு சாமி பார்க்கலாமான்னு பார்க்கலாங்க. எஸ், கடலுக்கு வந்தாச்சுங்க. ஒரு அமைதியான கடலுங்க இந்த ராமேஸ்வரங்கிறது. மோஸ்ட்லி இந்த கடலில் நிறையா தவசம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே நம்மளும் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. அப்புறம் அந்த 22 கிணத்துல குளிக்கிறது இப்போ புண்ணியம்னு சொல்லுவாங்க மக்களே. இங்கே தாங்க கடலோட சீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நம்ம கால் மட்டும் நினச்சிட்டு வந்துடலாம். இங்கே நிறையா முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே விசேஷங்க. நிறையா யாகம் தானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அப்படியே நம்ம கால் நினச்சாச்சு, அப்படியே கோயிலுக்கு போகலாங்க. இது ஜென்ரல் தரிசனங்க. 100 ரூபா டிக்கெட், ஊருக்கு 200 ரூபா டிக்கெட்டு. இன்றைக்கி வீக் டேஸுங்கெல்லாம் கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்பா ஜென்ரல்லே போகலாங்க. இங்கெல்லாம் ஒரு நியூஸில் நான் பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்குன்ட்டு அந்த ஃப்ளட் டைமில். எஸ், சாமி கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் கும்பிட்டேங்க. இவ்வளோ சீக்கிரமாக நான் கும்பிட்டதே இல்லை. 2 வாட்டி வந்திருக்கேங்க. 2 வாட்டியுமே செம்ம க்ரௌடாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக பொறுமையாக சாமி கும்பிட்டேங்க. வேறு லெவலுங்க.
மக்களே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்ட் vlog பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸ்ப்ளோரிங். எஸ், நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் உட்காந்துருக்கோங்க. ஃபேமிலியெல்லாம் உண்டு தனுஷ்கோடியெல்லாம் போகிற மாதிரி பிளானில் போய் டயர்டாகிடுச்சு. நேற்று நைட்லேருந்தே பார்த்துருப்பீங்க அண்டர்செட் ஜர்னி. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் vlog எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு சூப்பரான ஜர்னி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம பிளானு சட்டுன்னு மாறுதுங்க. என்ன பஸ் இருந்துச்சுன்னா தனுஷ்கோடி பஸ் இருந்துச்சு. காலையில் அவ்வளோ நேரம் நின்றுருந்தோம், பஸ்ஸே வரல. ஸோ வந்துருச்சு. இதை மிஸ் பண்ண முடியாது. நீ நெக்ஸ்ட் எப்போ ராமேஸ்வரம் வருவேன்னு தெரியல. ஸோ தனுஷ்கோடியும் உங்களுக்கு டிஜிட்டலாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். 10:20 எடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கோவிலேருந்து அரிச்சலமுனை அந்த தனுஷ்கோடிய எண்டிங்க அதை தான் சொல்லுவாங்க போல் இருக்கு மக்களே. இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குங்க தனுஷ்கோடிக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் 2 சைடு கலந்து வந்துச்சுங்க. ஸ்ட்ரெயிட் 25 கிலோமீட்டர் பாதி கவர் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் தெரியும். இது ஏதோ கோவிலுங்க. 2 சைடுமே கடலாக தாங்க இருக்கும். இப்போ எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம எண்ணுக்கு வந்துட்டோம்னா. ஆக்சுவலி ராமேஸ்வரமே ஐலாண்டு தாங்க. அதுவும் இந்த தனுஷ்கோடி அதை விட ஒரு சின்ன ஐலாண்டு. எஸ் மக்கே, இந்த 2ஆம் நம்பர் தாங்க அரிச்சல் முனைவு தனுஷ்கோடி. வாங்க அங்கே போகலாம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. டடடடடன் டடடாடன் டன் டன். ஏய், வாய முன் ஏந்து போட. எஸ் மக்களே, இந்த சர்ஃபேஸ்குள்ளே வரும்போதே டவர் எல்லாமே கட் ஆகிடுச்சுங்க. அந்த கொடுத்துருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் கால் போகுங்க. ஒருவேளை ஜியோக்கு மட்டும் போயிடுச்சான்னு தெரில. ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா. இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா ஸ்ரீலங்காங்க. சே, எஸ் மக்களே, இந்த கடலில் கிடைக்கிற சங்கெல்லாம் சூப்பராக எடுத்து வித்துட்டு இருக்காங்க. எல்லாம் டேஞ்சரஸ் பிளேஸுங்கிறனால இப்போயே கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா கடல் சீற்றம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். மக்களே, உங்களுக்கு சத்தியமாக தெரியாது, கடலோட கலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, அங்கே சென்டரில் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. பாருங்கள், இந்த சைட்லாம் பாருங்கள், கடலோட சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலரோட டிஃப்ரென்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஆட்டோவில் தான் வரணுன்ட்டுலாம் இல்லைங்க. காலையில் நம்ம பையாவை பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ஆட்டோவில் தான் வந்திருந்தார். என்கிட்ட சொல்லியிருந்தார், நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னனால அவர் கோயிலுக்கு வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அவர் வந்து 100 ரூபா கொடுத்து வந்திருந்தாங்க இங்கே ட்ராப்பிங்க்கு மட்டும்.
பட் நம்ம பஸ்ஸில் வந்தப்போ ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பஸ் டைமிங்கெல்லாம் நான் கேட்டு சொல்கிறேங்க எத்தனை மணிக்கெல்லாம் இருக்குன்ட்டு. எஸ் மக்களே, இந்த 5 பில்லர் அது போட்டு ஒரு ஸ்டாச்சு சென்ட்ரலில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் நின்னெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருந்தேன். ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பிளேஸ்க்கு. பட் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த கடைசி முனைவு பார்க்கலாங்க நம்ம இந்த சைடு, சவுத்தோட முனைவு, அதாவது கன்னியாகுமரி சைடு இல்லாமல் இந்த சைடு இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ரீலங்கா தாங்க. ஸ்ரீலங்கா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா போகிறோங்க. ஒன்று இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒன்று சாப்பிடுவோம். இல்லைங்க, என்ன வெயில், ஐயோ. நீ பஸ் வந்தனே கிளம்பலாங்க. பஸ் டைமிங் எல்லாமே 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா பஸ் இருக்காமல். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ டெம்போ ஆட்டோலலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட காசு கேட்குறாங்க. எஸ் மக்களே, 12க்கு ஒரு வண்டி வருதுங்க. ஆனால் இது வேறு வண்டிங்க. அப்படியே நம்ம வந்த வண்டி வந்து NN 2ன்னு போட்டுருந்துச்சு. இப்போ இது வேறு வண்டி. பன்னெண்டே காலுக்கு வந்துச்சு. 12:35 கிடைக்கிறாங்க மக்களே. ஸோ 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ்ஸு. கரெக்டாக 1:12க்கு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு 1/2 அன் ஹவருங்க. நம்ம கோயில் வரைக்கும் தான் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்டு பார்த்தேன், பட் பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்ட்டாங்க. ஸோ கோயில் போய் அங்கேருந்து மாறி போகலாங்க. மக்களே, கரெக்டாக கோயில் போகிற வாசலில் இந்த கடை பேர் என்னன்னு தெரியலைங்க. எங்கே இருந்தீங்களா, பிக் பஸார் ஸ்ட்ரீட்லைங்க. இந்த ஹைடெக் சேல்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அல்வா, எக் பப்ஸு, பன்னு நிறையா வாங்கி சாப்பிட்டேன். ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அண்ணா தான் இருப்பார், சரிங்களா. இந்த கடை தாங்க, மணிகண்டன் லாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ். செம்மையாக இருந்துச்சு. நான் ஒரு எக் பப்ஸு சுட சுட இருந்துச்சுங்க. அல்வா 1/4 கிலோ ஜஸ்ட் 80 ரூபா தாங்க. நான் ஒரு 1/2 கிலோ வீட்டுக்கு வாங்கிட்டேன். அப்புறம் க்ரீம் பண்ண ஒரு அடிக்ஷனு, க்ரீம் பண்ணு, ஹனி கேக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. இப்போ நீ நம்ம பஸ் ஸ்டாண்ட் கூட போக போகிறோம். இப்போ தாங்க என் மனசு குளிருது. நம்ம டிஎன்எஸ்சிசியை பார்த்ததுக்கப்புறம். எஸ், ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங்கை போட போகிறோம் நம்ம ராமேஸ்வரத்தில். ஆரம்பிப்போமா வாங்க. கரெக்டாக இங்கேருந்து கோவிலுக்கு 3 கிலோமீட்டருங்க, தனுஷ்கோடிக்கு 22, பாம்பன் பிரிட்ஜுக்கு 11 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 கிலோமீட்ரு, அப்புறம் தீர்த்தமெல்லாம் என்னென்னமோ இருக்குங்க. அதெல்லாம் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அப்படியே வாங்க எல்லாமே பஸ்ஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் மதுரை ஒரு வண்டி நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் பொன்னமராவதி, ஆக்சுவலி கோயம்புத்தூர் பொன்னமராவதி இங்கே ஸ்பெஷலுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பின்னாடி வந்து நம்ம கரூர், மதுரை, ராமேஸ்வரம். வாங்க அப்படியே பார்ப்போம். அவ்வளோதான், எம்டியாக தான் இருக்குது இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு. அதுவும் இந்த டைம் வேறு இல்லைங்க, அதனால தான் வண்டி சும்மா மாசாக இருக்கலைங்க. கரூர், மதுரை, ராமேஸ்வரம், நான் ஸ்டாப் மதுரை.
டிஎன்எஸ்சிசி கோவை வராரு, இருங்க என்னன்னு பார்ப்போம். திருப்பூர் வண்டின்னு நினைக்கிறேங்க. ஈரோடு வண்டிங்க. மூணு கம்பீரமான பஸ்ஸஸுங்க. டிஎன்எஸ்சிசி எம்டியூ, எஸ்சிடிசி அண்ட் எஸ்சிடிசி BS4 BS6 பெங்களூர் ராமேஸ்வரம். அந்த வண்டி எந்த ஊருன்னு தெரில. இது வந்து மதுரை டு ராமேஸ்வரங்க. எஸ் மக்களே, திருச்சி காரைக்குடி ராமேஸ்வரம் 1 to 9. வாவ், சூப்பராக இருக்கலங்க ஸ்டிக்கரிங் வண்டி. வாவ். அண்ட் இதுவும் திருச்சி ராமேஸ்வரம் வியா சிவகங்கை போய் வருதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. பட் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைங்க, பார்க்கலாம். எஸ் மக்களே, அந்த ராமேஸ்வரம் வண்டி திருச்சிராப்பள்ளி கிளம்பிருச்சுங்க. 1 to 9. இப்போ தாங்க மதியானம் சாப்பிட்டு பார்ப்பேன் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தோம், இருந்துச்சு நிறையா பஸ்ஸு. இப்போ பாருங்கள், பாம்பேனுக்கு போகுது பாருங்கள் வண்டி. 1 to 1ங்க மதுரை நான் ஸ்டாப். ஓ, மதுரை போயிட்டு கோயம்புத்தூர் போகிறாங்க. ஓ, இந்த வண்டிங்களா? ராமேஸ்வரம் மதுரை கோயம்புத்தூர் இந்த ஏசி வண்டிங்க. ஓஹோ, இவரா இது? நான் கூட வேறு யாரும் நினச்சிட்டேங்க. நம்ம வண்டி நமக்கே தெரில பார்த்தீங்களா? எஸ் மக்களே, சிவகங்கை வண்டி கிளம்பிடுச்சுங்க. திருச்சிக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குங்க, ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இருக்குது. பின்னாடி நிற்கிது பாருங்கள். எஸ் மக்களே, ஓவராலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம காலைல இங்கே கோவிலில் ஆரம்பிச்சிருப்போம், தனுஷ்கோடி போயிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வேறு லெவல் வீடியோவாக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு நல்ல நாளாக போச்சுங்க. என்ன, இந்த தனுஷ்கோடி போய் தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வெயில்ல, அது 1 மணி நேரத்துக்கு ஒருக்காக தான் பஸ் வருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கோயிலெல்லாம் நான் 3/4 மணி நேரத்தில் சாமி பார்த்து, அதுவும் பொறுமையாக நிம்மதியாக சாமி பார்த்தேன். நான் பஸ் எதிர்பார்த்தேன், பஸ்ஸில் போக முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி தான் கோயம்புத்தூர் போக போகிறேன். மணி 4 ஆச்சு. அப்படியே ஸ்டேஷன் போய் உட்காந்துட்டு தலையெல்லாம் வலிக்குது. 2 நாளாக ஒரு நாளாக தூங்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, தூங்கவே இல்லை நம்ம ட்ரெயின் ஜர்னியில். ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பாடி செட் ஆகும். அதுக்கப்புறம் செம் வேறு இருக்குது. செம்மு முடிஞ்சோடனே ஒன்று ஃபுல்லாக கண்டினியூஸாக வீடியோ வருங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. எஸ், அப்படியே நம்ம ராமேஸ்வரத்துக்கு ஒரு டாட்டா வாய்ப்பே சொல்லிடலாங்க. See you soon.